ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக் சர்வே 2021 வால்யூம் 1ல் சாப்டர் 3 பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் நம்ம சாப்டர் 2 லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம இதில் அதோட கண்டினியூஷன் சாப்டர் 3 பார்க்கலாம். சாப்டர் 3யோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவுடைய சாவரிஜன் கிரெடிட் ரேட்டிங் வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு ஒரு கொஷினோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஆன்சரும் நோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு இதோட சாவரிஜன் கிரெடிட் ரேட்டிங்னா என்னென்னா, இப்போ நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கடன் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கடன் திருப்பி கொடுத்துடணும். ஓகேவா? அப்படி கொடுத்தா தான் நான் நெக்ஸ்ட் டைம் வாங்க முடியும். இன்னொன்று, நான் எப்போ கடன் வாங்குவேன்னா, எப்போ என்னால் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ அப்போ தான் நான் கடன் வாங்குவேன் இல்லையா? ஸோ ஒருத்தவங்களுடைய இப்போ நான் கடன் வாங்குறேன்னா அதை அடைக்கிற திறமை வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதே மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து கடன் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்குற திறமை இருக்குதா அப்படிங்கிறதோட பேஸில் ஒரு யூனிவர்சலாக ஒரு கிரெடிட் ரேட்டிங் போடுவாங்க. ஓகே, ஒரு ரேங்க் மாதிரி. ஓகே, ஸோ நம்ம இந்தியா வந்து அதில் இருக்கிற ரேங்க்கு நம்மளுடைய உண்மையான லைஃப்பில் வந்து இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நம்மளுடைய ஜிடிபி நம்ம எவ்வளோ க்ரோ ஆகுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய சாவரிஜன் கிரெடிட் ரேட்டிங் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தென் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ இந்த கிரெடிட் ரேட்டிங்க்குன்னு சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மெத்தட்ஸ் வந்து அட்வான்ஸ்டு எக்கனாமிக்கு வந்து பயாஸ்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறாங்க டெவலப்பிங் எக்கனாமியை கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி இந்த சாப்டரில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாவரிஜன் கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இஷ்யூவருடைய ஏபிலிட்டி. ஓகேவா? அதாவது என்னுடைய டெப்ட் அப்ளிகேஷனை நான் வந்து திருப்ப கட்ட முடியுமா அப்படின்றது தான். இப்போ நான் கடன் வாங்குறேன்னா என்னால் திருப்பி கட்ட முடியுமா, என்னோட கேப்பபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த சாவரிஜன் கிரெடிட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னா குளோபலில் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இருக்கும்ல, ப்ளஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்ப நம்மளால் கடன் செலுத்த முடிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ரேங்கிங் ரேட்டிங் மாதிரி. எஸ்சிஆர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகும் நம்மளோட கண்ட்ரியில். ஓகேவா? இப்போது இதுக்கான ரேட்டிங்ஸ் வந்து யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர் அப்படின்னு S&P அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. தென் வந்து மூடிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. தென் ஃபிட்ச் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இந்த 3 பேர் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரே மாதிரி தான் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போது சாவரிஜன் கிரெடிட் ரேட்டிங் பேசிஸ் படி நம்ம கண்ட்ரீஸை வந்து ப்ராடாக பிரித்தோம் அப்படின்னா நம்ம 2 கிரேடாக பிரிக்கலாம். ஓகேவா? ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் அப்படின்னு பிரிக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கிரேட் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கடனெல்லாம் சீக்கிரமாக திருப்பி செலுத்திடுவாங்க. ஓகே, அதாவது எல்லோரும் இன்வெஸ்டர்ஸ் மனசுலலாம் என்ன அப்படின்னா, ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் இருக்கிற கண்ட்ரியில் போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லாயிருக்கும், அவங்க வந்து எந்த ஒரு டிஃபால்ட்டும் இல்லாமல் நம்ம கடனை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க, எந்த ஒரு டெப்ட் அப்ளிகேஷனும் அவங்களுக்கு வந்து அதை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அதே ஸ்பெக்குலேட்டிவ் கிரேட்னா என்ன அப்படின்னா, இப்போது கடன் வாங்கிட்டு நிறைய பேரால் திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கு வட்டிக்கு மேலே அந்த மாதிரி வாங்குவாங்கள்ல. ஒருத்தவங்களுடைய கடனை வந்து அவங்களால திருப்பி செலுத்த முடியலை அப்படின்னா அடுத்த தடவை கடன் கேட்கும்போது யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஸ்பெக்குலேட்டிவ் கிரேட் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸை வந்து அது அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? அட்ராக்ட் பண்ணாது. ஓகே, இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்பெக்குலேட்டிவ் கிரேடில் இருக்கிற கண்ட்ரீஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ 2 கிரேட் இருக்குது. தென் த்ரெஷ்ஹோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் வந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து இதுதான் லைன் அப்படின்னா இது வந்து சென்டர் லைன். ஓகேவா? இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் மேலே இருக்கிறது, இது கீழே இருக்கிறது வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கிரேட். ஓகேவா? இந்த ஒரு குறிப்பிட்ட லைனுக்கு அப்புறம் இது வந்து சென்டர் கிரேட் இருக்குல்ல, அந்த சென்டர் கிரேடை தாண்டி தான் ஸ்பெக்குலேட்டிவ் கிரேட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடுக்கு ஒரு கண்ட்ரி போகணும், அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா. இப்போ அதே கண்ட்ரி வந்து பேடாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்லேருந்து ஸ்பெக்குலேட்டிவ் கிரேடுக்கு வருவாங்க. அப்போ ஒரு மீடியம் பாயிண்ட்டை தாண்டி வரணும் இல்லையா? இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு அப்படின்றாங்க. ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் ப்ளஸ் ஃபிட்ச் இவங்களுடைய மெஷர் படி BBB- அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடோடைய த்ரெஷ்ஹோல்டு. ஓகே, அதே மூடிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மெஷர்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் B ஸ்மால் a 3. ஓகேவா? இதுதான் வந்து த்ரெஷ்ஹோல்டு கிரேட். ஓகே, இந்த இது கொடுத்துருக்குறாங்க. த்ரெஷ்ஹோல்டு கிரேட் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஓகேவா? கேபிட்டல் BAA 3 அப்படிங்கிறது வந்து மூடிஸ்க்கு, இவங்களுக்கு வந்து BBB அப்படிங்கிறது. ஓகே, தென் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ஜஸ்ட் ஓகேவா எக்கனாமிஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போது 5 டாப் எமர்ஜிங் எக்கனாமி எடுத்து பார்த்தோன்னா அதில் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து எக்கனாமியில் அதிகமாக வளர்ந்தா கூட
என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எஸ்சிஆர் ரேட் வந்து கம்மியாகுது அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2005 சைனா வந்து டாப் 5 எக்கனாமிஸில் என்ட்ரி கொடுப்பாங்க வேர்ல்டு லெவலில். பட் அவங்களுடைய சாவரிஜன் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா அந்த சாவரிஜன் கிரெடிட் ரேட்டிங் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம இந்தியா வந்து டாப் 5 எக்கனாமிஸில் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது நம்மளுடைய சாவர்ஜன் கிரெடிட் ரேட்டிங் எஸ்சிஆர் லெவல் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நம்மளோட எஸ்சிஆர் லெவல் குறைஞ்சிருக்கும் போச்சில் நம்ம வந்து 8% பெர் இயர் அப்படின்ற லெவலில் ஜிடிபி வந்து க்ரோத் ஆகி போயிட்டு வந்திருக்கும். ஓகேவா. ஸோ ஈவன் 8% லெவலில் நம்ம க்ரோத் ஆகும்போது கூட நம்மளோட எஸ்சிஆர் லெவல் குறையுது அப்படின்னா மேபி அந்த மெஷர்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை கரெக்டாக தான் மெஷர் பண்ணுறாங்களான்ற மாதிரி நம்மளுக்கு டவுட் வரும் இல்லையா. ஸோ இது ஃபர்ஸ்ட் டவுட். ஓகே, தென் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து டாப் 5 இருக்கும்போது குறைஞ்சா ஓகே, பட் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கும்போதும் கூட நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சிது அப்படின்னா அப்போ வந்து அந்த ரேட்டிங் வந்து எப்படி ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. சைனா வந்து டாப் 3 வந்து என்ட்ரி கொடுக்கும்போது அவங்களுடைய எஸ்சிஆர் ரேட் குறைய தான் செஞ்சுருக்கும். அதே மாதிரி இந்தியா வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது நம்மளோட எஸ்சிஆர் ரேட் வந்து குறைய தான் செஞ்சுருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இவங்க இங்கே சொல்கிறாங்க. தென் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8% வந்து ஆனுவலி நம்ம க்ரோ ஆகும்போது கூட 1990s to 2021 எடுத்து பார்க்கும்போதுல நம்ம வந்து குறைய தான் செஞ்சுருக்கோம். நிறைய டைம்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிருக்கும், சில டைம்ஸ் வந்து டவுன் கிரேட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 1990s மிட் 2000 வரைக்கும் நம்மளோட ஆவரேஜ் ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது 8%க்கு மேலே தான் நம்ம வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ கூட நம்ம வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கிரேடில் தான் இருந்திருக்கிறோங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் இருந்திருக்க வேண்டியவங்க. பட் இந்த கிரெடிட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்மளை வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கிரேடில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா. சரி, ஓகே, 2000 வரைக்கும் ஓகே. பட் மிட் 2000 இருந்து அதுக்கப்புறம் போஸ்ட் டைமில் கூட நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடுக்கு வந்து மாறி இருக்கிறோம். அது வந்து மூடிஸ் அவங்க வந்து 2004 நம்மளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் வச்சுருக்காங்க. ஃபிட்ச் வந்து 2006 வச்சுருக்காங்க. தென் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் வந்து 2007 வச்சுருக்காங்க. பட் அப்போ கூட சில இடத்துல நம்ம வந்து டவுன் கிரேடுக்கு போயிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. தென் 2022 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் இருக்கிறோம். மேஜர் 3 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியுமே நம்மளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம 1998 2020 வரைக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓவரால் இந்தியாவுடைய இந்த கிரெடிட் ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 7 டைம்ஸ் நம்ம அப்கிரேடாக இருக்கும், 4 டைம்ஸ் நம்ம வந்து டவுன் கிரேடாக இருக்கிறோம். ஓகேவா. ஸோ அது வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. தென் அப்போ இந்தியா ஆனால் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்போனா இந்தியாவுடைய சாவர்ஜன் கிரெடிட் ரேட்டிங் வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. பட் இதுக்கு இந்தியா என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, நோ இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா சாவர்ஜன் கிரெடிட் ரேட்டிங்கில் ஒரு பயஸ் இருக்குது, பாரபட்சம் இருக்குது. ஓகேவா. தென் வந்து சப்ஜெக்டிவிட்டியும் அதில் இருக்குது அப்படின்றாங்க. எஸ்பெஷலி இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து யாருக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக வந்து கிரெடிட் பண்ணுறாங்க, ரேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிஸ். ஓகேவா. அவங்களுடைய ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ்க்குலாம் இவங்க அவ்வளோவா எப்போவுமே ஃபேவரபுளாக இல்லை அப்படின்றாங்க. தென் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கண்ட்ரிக்கெலாம் லோயர் ரேட்டிங் இருக்குதோ அவங்களுக்கு வந்து இவங்க ஃபேவரபுளாக இருக்கிறாங்க, பயஸ் காமிக்கிறாங்கன்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயாஸ்க்கு வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ், அப்புறம் வந்து எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிஸ், இந்த மாதிரி நிறைய இது வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. தென் ப்ரோ சைக்ளிகாலிட்டி, தென் ஹோம் பயாஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்னா நம்ம வந்து இப்போ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிரைசிஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களோட எக்கனாமி வந்து கம்மியாகிடும். ஓகேவா. எக்கனாமி ஆல்ரெடி டவுனான ஃபேஸில் போயிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் போய் நம்ம அவங்கள வந்து டவுன் பண்ணுற மாதிரி எஸ்சிஆர் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து அந்த கிரைசிஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் டீப் ஆக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ ஏஷியன் எக்கானமிஸ் வந்து டவுன் கிரேடாக இருக்கும்போது கூட கொஞ்சம் அவங்களுடைய எஸ்சிஆர் ரேட்டை வந்து கம்மி பண்ணினதுனால அந்த கேபிட்டல் ஃப்ளோ கூட கொஞ்சம் தான் குறைஞ்சிது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வராது, கேபிட்டல் ஃப்ளோ இன்ஃப்ளோ வராது. அதனால் கிரைசிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தான் டீப்பன் ஆகியிருக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸில் வந்து ஒரு கிரைசிஸை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணணுங்கிறதுல இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்றாங்க. அப்புறமா 1979 1999 வரைக்கும் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிஸ். ஓகேவா. அவங்களுடைய எஸ்சிஆர் வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்குது. அதாவது எப்போல்லாம் அவங்க வந்து டெவலப் ஆகுறாங்களோ அப்போல்லாம் வந்து இப்போ டெவலப்டு ஏஜென்சி மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் மாதிரி அவங்களோட எஸ்சிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். பட் டெவலப்டு கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் டவுன் கிரேட், தென் சைஸ் ஆஃப் டவுன் கிரேடும் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே டாப் 5 எக்கனாமிஸில் இருந்தாலுமே நம்மளோட எஸ்சிஆர் ரேட் வந்து கம்மியாக தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறமா 1999லேருந்து 2010 வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா டெவலப்டு எக்கனாமிஸ்க்கு அதிகமான கிரெடிட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஒரு டெவலப்டு கண்ட்ரியோடைய மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸுக்கு அதை மெஷர் பண்ணி அதுக்கு ஏத்தாப்பில் வந்து கொடுக்காம அவங்களோட மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கு அதிகமான கிரெடிட் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதாவது டெவலப்டு எக்கனாமிஸ்க்கு. ஸோ அப்போ அங்கே ஒரு பயாஸ்னஸ் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறமேட்டு சப்ஜெக்டிவ் காம்போனன்ட்ஸ் பயாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் காம்போனன்ட்ஸ் சப்ஜெக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அப்ஜெக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரியோடைய ஷார்ட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் வந்து பார்த்து ஓகே இவங்களால இவ்வளோ தான் டெப்டாக பண்ண முடியும், திரும்ப கடனை இவ்வளோ தான் கட்ட முடியும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ். ஓகே, அதை சப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இதை நம்ம ராங்கான அசம்ஷனில் எடுத்தோம் அப்படின்னா, ராங்கான டிசிஷனாக போச்சு அப்படின்னா அது வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்றாங்க. ஓகேவா, இதுக்கு இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோசோன் வந்து ஆல்ரெடி ஹெவியாக அவங்களுடைய எக்கனாமி வந்து கம்மியாகிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு இதாக சொல்கிறாங்க. அதாவது அந்த எக்கனாமி வந்து போராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பேஸில் நம்ம வந்து சும்மா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை தான் சப்ஜெக்டிவ் காம்போனன்ட்ஸ். ஓகேவா, அப்ஜெக்டிவ் காம்போனன்ட்ஸ்ங்கிறது அதுவே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோடைய ஷார்ட் ரேஞ்ச் ப்ளஸ் லாங் ரேஞ்ச் டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க யூஸ் ஆகும். சரியா, ஸோ அந்த கிரெடிட் ரேட்டிங்ஸும் வந்து ஃபேவரபுளாக இல்லை எமர்ஜிங் மார்க்கெட்டிங்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ப்ரோ சைக்ளிகாலிட்டி, அது ஒரு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறாங்க. ப்ரோ சைக்ளிகாலிட்டினா நம்ம ஆல்ரெடி நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம். ஓகே, என்னென்னா எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஹையான ரேட்டிங் கொடுக்குறது. மார்க்கெட் எப்போ வந்து ஹிட் ஆகுதோ அப்போ வந்து ஆல்ரெடி ஹிட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது. அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டிங் கேபிட்டல் இன்ஃப்ளோ வந்து வராது இல்லையா. ஸோ ப்ரோ சைக்ளிகாலிட்டி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப வந்து தப்பாக இருக்குதுன்றாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிஸை எடுத்து பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க வந்து ஃபினான்ஷியல் வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாதப்போ கூட கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங்கை கம்மி பண்ணணுன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியலி ரொம்ப இன்ஸ்டேபிள் ஆயிடுறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா, அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னா சாவர்ஜின் சீலிங் டாக்ட்ரின். ஓகேவா, இது என்ன டாக்ட்ரின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது சாவர்ஜின் டெப்ட் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரியோடைய சாவர்ஜின் அந்த கண்ட்ரி வந்து எவ்வளோ திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம கம்மியாக ஒரு கண்ட்ரிக்கு இவங்களுடைய எஸ்சிஆர் லெவல் கம்மி தான் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு சீலிங் மாதிரி. ஓகேவா, அதாவது கவர்மெண்ட்லேயும் யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த கண்ட்ரியோடைய ப்ரைவேட் செக்டர்லேயும் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சீலிங் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு கண்ட்ரியோடைய கவர்மெண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் ரேட்டிங் வந்து கம்மியாக கொடுத்தாலும் அவங்களோட ப்ரைவேட் பிளேயர்ஸாலையும் வெளியிலேருந்து பாரோ பண்ண முடியாது. அப்போ அது ஓவரால் எல்லாரையுமே பாதிக்குது இல்லையா. ஸோ இது ஒரு இது அப்படின்றாங்க. தென் வந்து டிஸ்கிரிமினேஷனரி வந்து இன்னொரு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுடைய ரிச் கண்ட்ரியை வந்து அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு புவர் கண்ட்ரி வந்து அப்கிரேட் பண்ணுறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸோட அப்கிரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஹோம் கண்ட்ரியாக இருக்காங்களோ, ஓகேவா, அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து எங்கெல்லாம் வந்து ஹோம் கண்ட்ரியாக இருக்கிறாங்களோ, அதாவது அவங்களோட லேண்டிலே இப்போ இந்தியாவில் தான் அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் இந்தியா ப்ளஸ் ஸ்ரீலங்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா லிங்குவிஸ்டிக். ஓகேவா, இப்போ இங்கேயே தமிழ் பேசுகிறாங்க, ஸ்ரீலங்காலையும் கொஞ்சம் இடத்துல தமிழ் பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, இதே மாதிரி மூடிஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அப்புறம் வந்து ஃபிட்ச் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த ஹோம் கண்ட்ரி ப்ளஸ் அந்த கண்ட்ரிஸ் கூட யாரெல்லாம் அதே மாதிரி சிமிலாரிட்டி வச்சுருக்காங்களோ, அதாவது லிங்குவிஸ்டிக் தென் கல்ச்சரல் பேசிஸில் வச்சுருக்காங்களோ, அப்புறம் வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான கிரெடிட் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னொரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஓகேவா, இந்த ஹோம் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது பொலிட்டிக்கல் ப்ளஸ் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே அதிகமாக தான் ரேட்டிங் வாங்குறாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை விட அதிகமாக ரேட் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து ஹோம் பேங்க் இருக்குதோ, ஓகேவா, ஸோ அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து அதிகமான கிரெடிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பயாஸ்னஸ்னால என்னெல்லாம் வந்து விளைவுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாவர்ஜின் சீலிங் டாக்ட்ரின். ஓகேவா, அந்த கண்ட்ரியோட ப்ரைவேட் செக்டருக்கு கூட இது கிடைக்கிறதில்ல, ஃபண்ட்ஸ் கிடைக்கிறதில்லன்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கமர்ஷியல் பேங்க் இருக்கும்ல, இப்போது வந்து அந்த பேங்க்கில் இப்போ ஒரு கண்ட்ரியில் கிரெடிட் ரேட்டிங் வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா அந்த கண்ட்ரியில் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கும். ஓகே, அந்த கமர்ஷியல் பேங்க்ஸையும் சேர்த்து டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி அர்த்தம்.
என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்போ இன்டர்நேஷனல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ்லேருந்து இந்த கமர்ஷியல் பேங்க்குக்கெலாம் யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து ஐசோலேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இன்னொன்று எதை வந்து டவுன்கிரேட் பண்ணுது அப்படின்னா, கார்ப்பரேட் டெப்ட் ப்ளஸ் சப் இன்வெஸ்ட்மெண்ட் அதையும் வந்து டவுன்கிரேட் பண்ணுது. ஒரு கண்ட்ரியோட எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பாதிக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த மற்ற ஃபர்ம்ஸ்லாம் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டெப்ட் வந்து இஷ்யூ பண்ணுறதுல இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஓகே, இது வந்து சீலிங் சாவர்ஜின் சீலிங் டாக்டர்னு பற்றி இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. பயாஸ்னஸ்னால ஒரு கண்ட்ரியோட ஃபுல் எக்கனாமியுமே பாதிக்கப்படுது, அவங்களோட பேங்கிங் செக்டார்லேருந்து அவங்களோட கார்ப்பரேட் செக்டார் வரைக்கும் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கொஸ்டினை ரிப்பீட் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது இந்தியாவுடைய சாவர்ஜின் கிரெடிட் ரேட்டிங் வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸில் பாஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய பாஸ்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போது வந்து நிறைய பேராமீட்டர்ஸில் நல்லாவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஜிடிபி ரேட்டில் வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் சிபிஐயில், அப்புறமேட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய கிராஸ் டெப்ட்டில், ஓகே, நம்மளுடைய ஜிடிபிக்கு நம்மளுடைய டெப்ட் வந்து மொத்த கடன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி, தென் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, தென் கவர்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ், ரூல் ஆஃப் லா, தென் கண்ட்ரோல் ஆஃப் கரப்ஷன், ஷார்ட் டேர்ம் எக்ஸ்டர்னல் டெப்ட். ஓகேவா? ஷார்ட் டேர்ம் எக்ஸ்டர்னல் டெப்ட்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 1 இயருக்கு மேலே இந்த 1 இயர் கழிச்சு நான் அந்த கடனை திருப்பி தரேன் அப்படின்னா அது வந்து இது. ஓகேவா? அது 5 இயர்ஸாக இருக்கலாம், 10 இயர்ஸாக இருக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, கொஞ்சம் காலத்துக்குள்ளே திருப்பி தர மாதிரி நம்ம கடன் வாங்கியிருந்தோம்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் டெப்ட். ஓகேவா? அப்புறம் நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் நம்மளோட ஜிடிபியோட பர்சன்டேஜில் எவ்வளோ இருக்குது, நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள நம்ம எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் கவர்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோ இருக்குது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ப்ளே பண்ணுறோம், பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோங்கிறத பொறுத்து இந்த எல்லா பேராமீட்டர்ஸ் எடுத்து பார்த்தா இந்தியா வந்து மச் பெட்டராகவே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த இதில்ன்றாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய சாவர்ஜின் ரேட்டிங் வந்து நம்மளுடைய வில்லிங்னஸ் ப்ளஸ் நம்மளுடைய எபிலிட்டி டு பேவை வந்து பாதிக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நோ அப்படின்றாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய இப்போது இருக்கிற கரண்ட்லி சாவர்ஜின் கிரெடிட் ரேட்டிங் நம்மளுடைய கடனை திருப்பி கொடுக்குற தன்மையை பாதிச்சிருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓகே, நெவர் டிஃபால்ட்டட். என்னென்னா, இது வரைக்கும் இந்தியா வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து கடன் வாங்கி நம்ம கடனை திருப்பி கொடுக்காமலும் இருந்ததில்லை, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே திருப்பி கொடுக்காமலும் இருந்ததில்லை. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கடன் பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் டிஃபால்ட்டே ஆகலை அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபாரின் கரன்சி லோ பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய டினாமினேட்டட் டெப்ட்டு, இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்டர்னல் டெப்ட்டை விட அதிகமாக இருக்குன்றாங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டை நம்ம எப்படினாலும் சேவ் பண்ணிப்போம். நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம எப்படி கூட சேவ் பண்ணிப்போம்னா, தங்கமாக சேமித்து வைப்போம், ப்ளஸ் சொத்தாக சேமித்து வைப்போம். நிறைய காசு இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம டாலராக கூட சேமித்து வைப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் கண்ட்ரிலேயும். ஓகேவா? இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னா டாலர்ஸில் வந்து சேமித்து வைக்கிறது. ஓகே, ஃபாரின் கரன்சியில் சேமித்து வைக்கிறது. அந்த சேமித்து வைக்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ திடீர்னு கண்ட்ரிஸ் வந்து நம்ம யார்கிட்ட வந்து வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கியிருக்கோமோ, இப்போ யூஎஸ்லேருந்து கடன் வாங்கியிருக்கோம்னா யூஎஸ் திருப்பி கேட்கும்போது நம்ம வந்து கொடுத்துடணும், டாலரில் தான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாங்களா, நம்ம எவ்வளோ டாலர் சேர்த்து வச்சுருக்கோம்னா நம்மளுடைய மொத்த கடன், ஓகேவா, டோட்டல் எக்ஸ்டர்னல் டெப்ட்டை விட வாங்கியிருக்கிற கடனை விட இப்போ நம்ம அதிகமாகவே தான் சேமித்து வச்சுருக்கிறோம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ஸோ இது நம்மளுடைய டெப்ட் எபிலிட்டியை பாதிக்காது அப்படின்றாங்க. ஓகேவா? தென் ஷார்ட் டேர்ம் டெப்ட்லேயும் நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றாங்க. ப்ளஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட்டுமே நம்மளுடைய ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்லி 4% தான் இருக்குது. கடனும் நம்ம வந்து 5%க்கு கூட நம்ம வாங்கி வைக்கலை அப்படின்னு நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எப்படி வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னால் என்னென்னா, நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு காசு திருப்பி கொடுக்க முடியும், நம்ம அதில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோமான்ற மாதிரி. ஓகேவா? இதுக்கு எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மைனஸ் எஸ்டி டெப்ட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஓகேவா? இது வந்து நம்ம மைனஸ் லெவலில் தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து -2.8% வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்மளுக்கு அப்படின்றாங்க. ஓகே, அப்படின்னா நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வால் நம்மளுடைய ஜிடிபி, ஓகேவா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் -2.8 இருந்தால் கூட நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போது நம்மளுக்கான ஷார்ட் டேர்ம் டெப்ட் இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலேயே சிலவங்க பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கடன் வாங்கி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபா வருது அப்படின்னா, அப்போ பக்கத்து வீட்டில் வாங்கின 50 ரூபா 100 ரூபாவில் நம்ம ஈஸியாக திருப்பி கொடுத்து மிச்ச போக நம்மகிட்ட காசு இருக்கும் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே.
நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் டெப்ட் அப்ளிகேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈவன் நெகட்டிவ் 2.8 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஷாக் நம்மளோட எக்கனாமியில் வந்தால் கூட நம்மகிட்ட இப்போ இருக்கிற ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சு நம்மளால் இந்தியா வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் வந்து நம்மளுடைய செலக்டிவ் இண்டிகேட்டர்ஸில் எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து 1998 2020 வரைக்கும் 21 வரைக்கும் நடந்திருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. 1998 2021 கம்பேர் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோடைய ரேட்டில் 7 டைம்ஸ் அப்கிரேட் ஆகிருக்கிறோம், 4 டைம்ஸ் டவுன்கிரேட் ஆகிருக்கிறோம். ஓகேவா? நம்மளுடைய பாஸ்ட் எபிசோட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து பாஸ்டில் யாருக்குமே கடன் வைக்கலை. ஓகேவா? ஸோ நம்மளுடைய பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது வந்து நம்மளுடைய மற்ற இண்டிகேட்டர்ஸ் எதையும் பாதிக்கலை அப்படின்றாங்க. அதாவது சென்செக்ஸ் ரிட்டர்ன் ப்ளஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அப்புறம் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து நம்மளை பாதிக்கலை அப்படின்றாங்க. ஸோ அப்போ பாதிக்கலைன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், அது நம்மளுடைய ஒருத்தவங்களுடைய கடனை திருப்பி செலுத்துறதோட எபிலிட்டியில் அது நம்மளை பாதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சென்செக்ஸ் ரிட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய சாவரின் ரேட்டிங்க்கும் இந்த சென்செக்ஸ்க்கும் நடுவில் ஒரு வீக்கான கார்லேஷன் தான் இருக்குது, ஸ்ட்ராங்கான கார்லேஷன் இல்லை, வீக்காக தான் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அப்புறம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வச்சு நம்ம கடன் வாங்குவோம்ல, 5 வருஷத்துக்கு ஒருக்க வாங்குற கடனாக இருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு ஒருக்க வாங்குற கடனாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் வந்து வீக்கான கார்லேஷன் தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ரேட்டிங்ஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் எஃபிஐ ஈக்விட்டி, எஃபிஐ டெப்ட் இதே எடுத்து பார்த்தாலுமே நம்ம வந்து ஃபாரின்லேருந்து வாங்கியிருக்கிற கடனுமே கம்மியாக தான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 5%க்கும் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரெஷோல்ட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. த்ரெஷோல்ட் சேஞ்சில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்லேருந்து ஸ்பெக்குலேட்டிவ் கிரேடுக்கு வரதுக்கு நம்ம எந்த நிலையை தாண்டி வரணும், இல்லைனா ஸ்பெக்குலேட்டிவ் கிரேட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு போகிறதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டை தாண்டி வரணும்ல, அதுதான் வந்து த்ரெஷோல்ட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன் டைம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்லேருந்து ஸ்பெக்குலேட்டிவ் கிரேடுக்கு வந்து டவுன் கிரேட் ஆகிருப்போம். ஏன்னா அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம மேலே சாங்ஷன்ஸ் விதிச்சிருப்பாங்க. நம்ம 1998 வந்து பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்னால மற்ற கண்ட்ரீஸ்லாம் கடுப்பாகி நம்ம மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ் வந்து விதிச்சிருப்பாங்க. அந்த சாங்ஷன்னால பொருளாதார தடைனால தான் நம்ம என்ன ஆகியிருப்போம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்லேருந்து ஸ்பெக்குலேட்டிவ் கிரேடுக்கு வந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவுக்கு வந்து அதை பற்றின கவலையெல்லாம் கிடையாது. ஓகே, பிகாஸ் நம்ம இது நம்மளோட ஃபியூச்சருக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் நம்ம வந்து 3 டைம்ஸ் அப்கிரேட் ஸ்டாண்ட்ஸ் வாங்கியிருக்கிறோன்றாங்க. என்னென்னா, ஸ்பெக்குலேட்டிவ் கிரேட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிரேடுக்கு போயிருக்கோன்ட்ருக்காங்க. மிட் 2000 இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது, ரொம்ப ப்ராஸ்பெக்டாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு நம்மளுடைய பாஸ்ட் எபிசோட்ஸ் ஆஃப் ரேட்டிங் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி எடுத்து பார்த்தாலுமே மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் கூட இந்த கிரெடிட் ரேட்டிங் இருக்குதுல்ல, அந்த இது வந்து வீக்கான கார்லேஷன் இல்லைனா நோ கார்லேஷன் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்க்கும் இந்த கிரெடிட் ரேட்டிங் நம்மளுக்கு தராங்கல்ல, இந்த சாவரின் கிரெடிட் ரேட்டிங், இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இல்லைனா வீக்கான கார்லேஷன் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து 1998 2020 வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. தென் வந்து நம்மளுடைய ஜிடிபியையும் இந்த சாவரின் கிரெடிட் ரேட்டிங்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கு நடுவில் எந்த ஒரு கிளியரான பேட்டர்னும் இல்லை அப்படின்றாங்க. ஓகே. ஏன்னா இப்போ நம்மளுடைய ஜிடிபி வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும்போது கூட சில டைம் நம்ம வந்து கிரெடிட் ரேட்டிங் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. சில நேரம் நம்ம ஜிடிபி ரொம்ப கம்மியாக வந்து எடுத்திருப்போம், அப்போ நம்மளுக்கு அதிகமான கிரெடிட் ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கோரிலேஷனும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கெல்லாம் வந்து கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அந்த க்ரீன் ஜோன் அப்படிங்கிறது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இங்கே இதுக்கு முந்தின இயரில் வந்து 4.8% வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஓகே, நம்மளோட ஜிடிபி. ஆனால் அப்போ நம்மளுக்கு வந்து ரெட் ஜோன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்ம வெறும் 3.8 தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ஜிடிபியில், க்ரோத் ரேட்டில். பட் நம்மளுக்கு க்ரீன் ஜோன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியோடைய ஜிடிபிக்கும், முக்கியமாக இந்தியாவோட ஜிடிபிக்கும் நம்மளுடைய சாவரின் கிரெடிட் ரேட்டிங் சேஞ்சுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி
எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு லோவான ஃபிஸ்கல் டெபிசிட் இருந்திருக்கோ, ஓகேவா? நம்மளுக்கு லோவான ஃபிஸ்கல் டெபிசிட் இருந்த டைம்லலாம் நம்ம வந்து இந்த எஸ்சிஆர் இருக்குதுல்ல, அதில் வந்து நம்ம அப்கிரேட் ஆகியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா? நம்ம கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட், நம்மளுடைய கடன் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து நம்ம இந்த எக்கனாமிக் இயரில் அப்கிரேட் ஆகிருக்கிறோம், எஸ்சிஆர் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறோம்னு அர்த்தம்ன்றாங்க. அப்போது எஸ்சிஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரியில் லோயஸ்டான ஃபிஸ்கல் டெபிசிட் இருந்துச்சு அப்படின்னா, அப்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அப்கிரேட் இருக்கும், ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஜென்ரல் கவர்மெண்ட் டெப்ட் இருக்குல்ல, மொத்தமாக கவர்மெண்ட்டோட கடன் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து எப்போ வந்து ஹையராக இருக்குதோ, ஓகேவா? இல்லைனா அதே லெவலில் சிமிலர் லெவல்லையே இருக்குதோ, அப்போ நம்ம மோஸ்ட்லி அப்கிரேட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி அப்கிரேட்ஸ் வந்து எப்போ எந்தெந்த வருஷத்துலலாம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய ஓவரால் டெப்ட் வந்து எந்த வருஷத்துலலாம் அதிகமாக இருக்குதோ அந்த இயர்லலாம் நம்ம வந்து அதிகமான அப்கிரேட் வாங்கியிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்மளுடைய டெப்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம அப்கிரேட்ஸ் வாங்கியிருக்கோன்றாங்க. ஏன்னா கடன் வந்து கடந்த வருஷத்தை விட இப்போ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கடனை ஒழுங்காக செலுத்திருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய பேர் எல்லோரும் கடன் தர முன் வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து அப்கிரேட் ஆகிருக்கிறோம். இப்போ ஓவரால் டெப்ட் நம்ம ஆல்ரெடி இங்கேயே பார்த்துட்டோம், கவர்மெண்ட் டெப்ட்னு பார்த்துட்டோம். கவர்மெண்ட் டெப்ட்னா என்னென்னா கவர்மெண்ட் மட்டும் வாங்கின டெப்ட், ஓகேவா? எப்போ வந்து ஒரு கண்ட்ரியோடைய ப்ரைவேட் பிளேயர்ஸும் வாங்கின டெப்டெல்லாம் சேர்க்குறாங்களோ அதுதான் ஓவரால் டெப்ட், ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரியோட ஓவரால் டெப்ட் அதிகமாக இருக்கும்போச்சும் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த எஸ்சிஆரோடைய ரேட்டில் அதிகமான இன்க்ரீஸ் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? தென் வந்து இன்ஃப்ளேஷனையும் எஸ்சிஆரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது கோரிலேஷன் இருக்கா? இன்கேஸ் ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிதுன்னா அப்போ எஸ்சிஆர் ரேட்டிங் வந்து அதிகமாக தராங்களா? இல்லைனா எஸ்சிஆர் ரேட் வந்து கம்மியாக இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதா இல்லை குறையுதா அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனும் இல்லை, சரியா? அப்போ ஜிடிபிக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் எஸ்சிஆருக்கும் நடுவில் எந்த ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க, ஓகே? தென் நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டுக்கும் இந்த எஸ்சிஆர் சேஞ்சஸ்க்கும் நடுவுலையும் எந்த ஒரு கிளியரான சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இது கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 31% இருக்கும்போதும் சரி, 33% இருக்கும்போதும் சரி, 34% இருக்கும்போதும் சரி, இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒவ்வொரு பர்சன்டேஜ் தான் டிஃப்ரென்ஸ், ஓகே? ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ப்ளூ ஜோன், இங்கே வந்து ரெட் ஜோன், இங்கே வந்து க்ரீன் ஜோன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டுக்கும் எஸ்சிஆரோடைய கிரெடிட் ரேட்டிங்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, கிளியரான சம்மந்தம் வந்து இல்லை அப்படின்றாங்க, ஓகே? தென் வந்து இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 வேரியபிள் எடுத்து பேசுகிறாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும். ஒன்று ஜிடிபி க்ரோத் ரேட் ப்ளஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட், கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், ஓகேவா? இந்த 3ஐயும் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து என்ன தெரியுது, 1998 வந்து 2019 கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போல்லாம் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அண்ட் சிபிஐ இந்த ரெண்டும் நம்மளோட க்ரோத் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் சிபிஐயும் இந்த எஸ்சிஆருடைய டவுன்கிரேட்ஸில் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க, ஓகேவா? அதாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் சிபிஐயும் வந்து ஒரு நம்மளுக்கு கிரெடிட் ரேட்டிங் வந்து கம்மியாகிறதுக்கோ இல்லைனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ முக்கியமான காரணமாக இருக்குதுன்றாங்க. அப்புறம் சிபிஐ மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிபிஐஸ் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இன்ஃப்ளேஷனில் வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு கிரெடிட் ரேட்டிங் என்ன ஆகுதுன்னா அப்கிரேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? இது வந்து பாலிசி லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதில் என்ன கற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எடுத்து பார்க்கும்போது இது வந்து இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல்ஸில் சிஸ்டமேட்டிக்கான அண்டர் அசஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதுவுமே நம்மளுடைய லாஸ்ட் 2 டிகிரேட் எடுத்து பார்க்கும்போது லோயரான ரேட்டிங் தான் நம்மளோட இதில் ஃபண்டமெண்டல்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்கான அண்டர் அசஸ்மெண்ட் ஆஃப் இந்தியா நடந்திருக்குது அப்படின்றாங்க, ஓகே? தென் வந்து இந்தியாவோட ஃபிசிக்கல் பாலிசியை கண்டிப்பாக நம்ம வந்து எதெல்லாம் வச்சு கைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய க்ரோத், நம்மளோட டெவலப்மெண்ட், ஓகேவா? இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் பாலிசியில் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர இப்போ மற்ற கண்ட்ரியோடைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து நம்மளுக்கு நெகட்டிவான பாயிண்ட் தந்துடுவாங்களோ இல்லைனா நம்ம அந்த பாயிண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்லேருந்து ஸ்பெகுலேட்டிவான கிரேடுக்கு வந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமலே இருந்தோம் அப்படின்னா கொரோனாவில் ஆல்ரெடி கவர்மெண்ட்கிட்டையும் காசு இல்லை, மக்கள்கிட்டையும் காசு இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ரோ சைக்ளிகாலிட்டி வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம வந்து கவுண்டர் சைக்ளிகாலிட்டி ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், சரியா? ஸோ அதனால் நம்மளுடைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோடைய ரேட்டெல்லாம் வந்து மனசில் எடுத்துக்காமல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப தைரியமாக
கவுண்டர் சைக்ளிக்கல் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் என்ன சொல்லி முடிக்கிறாங்க, பாலிசி லெசன்ஸ் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, அடுத்த கண்ட்ரி ஒரு பயாஸ்டாக சப்ஜெக்டிவாக சாவர்ஜின் கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கறத வந்து நம்ம ரிலே பண்ணாமல், அவங்களுடைய கோட்டுக்குள்ளேயே நம்ம இருக்காமல், நம்ம வந்து நம்ம கண்ட்ரிக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல வந்து நம்ம இருக்கணும். நம்மளுடைய க்ரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் மட்டும் மனசில் வச்சுட்டு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியாவோட ஃபிஸ்கல் பாலிசிஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால தான் இந்தியா வந்து கவுண்டர் சைக்ளிக்கல் மெஷரை கோவிட்-19 ரொம்ப தைரியமாக எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிக்காக நம்ம வந்து கம்மியாக நம்ம இன்வெஸ்ட்டே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, அது கூட கொஞ்சம் நம்மளுடைய எக்கனாமியை ரொம்ப பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு வே ஃபார்வர்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இந்தியா வந்து சரி நம்ம வந்து அடுத்த கண்ட்ரி நம்மளை எப்படி வேல்யூ பண்ணாலும் அது நம்மளுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா அதுவே ஒரு பயாஸ்டாக தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து க்ரோத்லேயும் டெவலப்மெண்ட்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருந்தாலுமே, நம்ம மட்டும் இதை கண்டுக்காமல் விட்டால் நம்மளுக்கு தான் லாஸ். ஏன்னா இப்போ நம்மளுடைய எஸ்சிஆர் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, மற்ற கண்ட்ரிஸ் நம்மக்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண பயப்படுவாங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையும் இல்லையா? நம்மளோட கேபிட்டல் இன்ஃப்ளோ வந்து குறையும். ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எஸ்சிஆர் மெத்தடாலஜி வந்து கண்டிப்பாக அமெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? இது கண்டிப்பாக ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியோடைய எபிலிட்டி வந்து அவங்களுடைய கடனை திருப்பி செலுத்துறதுக்கு எவ்வளோ, ப்ளஸ் ஒரு கடனை திருப்பி செலுத்துறதுக்கான அவங்க எவ்வளோ வில்லிங்னஸ் காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கண்ட்ரியோட முக்கியமான பாயிண்ட்டை வந்து இவங்க அனாலிசிஸ் பண்ணுறதுனால, ஸோ இவங்க மச் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து லெஸ் சப்ஜெக்டிவாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஒருத்தவங்களுக்கே ஃபேவர் பண்ணாமல், ப்ளஸ் ஒருத்தவங்களை பற்றி உடனே தப்பாக ப்ரீஜுடிஸ் பண்ணி அவங்கள வந்து கிரெடிட் பண்ணாமல், நம்ம வந்து ஃபேராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. ப்ளஸ் இந்த பாலிசியோடைய ப்ரோ சைக்ளிக்கல் நேச்சர் இருக்குதுல்ல, இந்த இதை வந்து நம்ம அமெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படி அமெண்ட் பண்ணுனா தான் டெவலப்பிங் கண்ட்ரிஸை வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க டெவலப்பிங் கண்ட்ரி ரொம்ப லோவாக போயிட்டு இருக்கும்போது லோ ரேட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக என்றைக்குமே அவங்க டெவலப்டு கண்ட்ரிஸாக மாறவே முடியாது இல்லையா? ஸோ அது வந்து அவங்களோட ப்ரோ சைக்ளிக்கல் நேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த சாப்டர் வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ நம்ம ஓவராலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கிரெடிட் ரேட்டிங், அதாவது சாவர்ஜின் கிரெடிட் ரேட்டிங் வந்து நம்மளுடைய ஒரு கடனை திருப்பி செலுத்துறதுல நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அதோட ஆன்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நோ. ஓகேவா? நோ தான் ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம மறந்துடவே கூடாது. அந்த ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் 3 ஏஜென்சிஸ் பற்றி சொல்லி, ஈவன் நம்மளோட ஜிடிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அவங்க நம்மளுக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் கம்மியாக தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி, ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பயாஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஏன்னா பச்சைபாதம் அங்கே இருக்குது, ப்ளஸ் வந்து டிரான்ஸ்பேரன்சி இல்லை, ஹோம் லேண்டுக்கு வந்து அவங்க ஃபேவர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய இது பார்த்துட்டு, ப்ளஸ் வந்து அவங்க ப்ரோ சைக்ளிகாலிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கவுண்டர் சைக்ளிகாலிட்டி ஃபாலோ பண்ணலை, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு, ப்ளஸ் நம்மளுடைய ஜிடிபிக்கு, நம்மளோட இன்ஃப்ளேஷனுக்கு, ப்ளஸ் நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட்க்கு, ப்ளஸ் நம்மளோட ஓவரால் டெப்ட்டுக்கு இந்த எஸ்சிஆருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம். லாஸ்ட்டில் என்னென்னா, மெஷர்மெண்ட்டெல்லாம் ஓகே தான், நம்ம வந்து அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் நம்ம ஒரு கண்ட்ரியோடைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை மட்டும் மனசில் வச்சுட்டு, அந்த கிரெடிட் ரேட்டிங்ஸ் மட்டும் மனசில் வச்சுட்டு பாலிசிஸ் மேக் பண்ணாமல், நம்மளுடைய க்ரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் மட்டும் மனசில் வச்சு நம்ம வந்து பாலிசிஸ் வந்து ஃபிஸ்கல் பாலிசிஸ் மேக் பண்ணணும். ப்ளஸ் வந்து அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோடைய ஃப்ளாஸை அவங்க கரெக்ட் பண்ணிக்க நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த சாப்டரில் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி இந்த சாப்டர் அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு நம்ம புது சாப்டர் 4ல் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.